வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, ஷேர்னா என்ன, ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களோட வித்தியாசத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு ஷேர்ஸும் ஸ்டாக்ஸும். ஃபஸ்ட்டு ஷேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு ஏ அப்படிங்கிற பர்சன் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 lakh rupees. அந்த அமௌண்ட்டில் அவங்களுக்கு 50% ஆஃப் த அமௌண்ட் தான் கையில் இருக்குது. அதாவது 1 lakh கையில் இருக்குது. பேலன்ஸ் உள்ள 1 lakh வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு. ஒரு ஷேரோட ப்ரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணி 1000 ஷேர் அவர் வந்துட்டு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு ஷேர் மார்க்கெட்டில். அப்படி பார்த்தீங்கன்னா 1000 to 100 வந்துட்டு 1 lakh rupees. அப்போது 50% ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு அவர் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த 1000 ஷேர்ஸையுமே ஒரே ஆள் பர்சன் பி அப்படிங்கிறவங்க அந்த 50% ஆஃப் ஷேர்ஸை வந்துட்டு வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த பர்டிகுலர் ஷாப் ஆர் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்துட்டு யார் ஓனர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பர்சன் ஏ அவங்க 50% போட்டிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள இந்த 1000 ஷேர்ஸ் அதை வந்துட்டு பர்சன் பி வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 50-50% இருக்குது. இந்த 50-50% தான் கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. அப்போது பர்சன் ஏவும் பர்சன் பியும் இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் ஆர் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க. இதுவே பர்சன் பி வந்துட்டு 25% ஷேர் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25% ஆஃப் த ஓனர்ஷிப் தான் அந்த பர்சன் பிக்கு வந்துட்டு அந்த கம்பெனியில் அலாட் ஆகும். இது எத்தனையா ஸ்ப்ரெட் ஆகுதோ அத்தனையான ஓனர்ஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கம்பெனி ஆர் ஷாப்புக்கு இருப்பாங்க. அப்படி மல்டிபிள் ஓனர்ஸ் இருந்தால் கூட இந்த பர்சன் ஏ 50% ஆஃப் த ஷேர் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால இவங்க தான் ஓனர்ஷிப்பில் வந்துட்டு மெயின் ரோலில் கம்பெனியில் எப்பயுமே இருப்பாங்க. இப்போ ஷேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறது தான் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது 2 or 3 கம்பெனிஸில் அந்த பர்டிகுலர் கம்பெனிஸோட ஷேர்ஸை ஒரு கம்பெனியில் 2 ஷேர்ஸ், இன்னொரு கம்பெனியில் ஒரு 3, இன்னொரு கம்பெனியில் ஒரு 10 ஷேர்ஸ் அப்படின்னு வாங்குறாங்க இல்லையா. இது எல்லாத்தையும் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் எக்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க், கேனரா பேங்க் இது மாதிரி பேங்க்கில் வந்துட்டு ஒரு சில ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. தென் அனதர் செக்டாரான பிரிட்டானியா, ஃபுட் ப்ராடக்ட், ரிலையன்ஸ், ஏர்டெல் இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான செக்டாரில் வந்துட்டு அவங்க ஷேர்ஸை வந்துட்டு வாங்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைண்டான ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஒரே வேர்டில் மீன் பண்ணுறது தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பர்டிகுலராக ஒரு கம்பெனியை மென்ஷன் பண்ணணும்னா அது ஷேர். மல்டிபிள் கம்பெனியோட டிஃப்ரெண்ட் ஷேர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஸ்டாக்ஸ்னால் பலவிதமான கம்பெனிஸோட ஷேர்ஸை குறிக்கும். ஷேர்ஸ்னால் ஒரு கம்பெனியோட கவுண்ட்ஸை குறிக்கும். இதுதான் ஷேருக்கும் ஸ்டாக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். பல பேர் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஷேர் ஸ்டாக் ரெண்டுத்துக்கும் என்ன அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு நம்ம பிகினர்ஸ் ஆன நம்ம அதில் அந்த வேர்ட்ஸை நம்ம டெக்னிக்கல் டேர்மில் யூஸ் பண்ணும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் இல்லையா. சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.